எஃப்யூடிங்கிறது கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுக்கிறோம், கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே, அந்த டைட்னஸ்னால நமக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும்னு சொன்னேன். எஃப்யூஇயோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா ஹேரையும் எடுக்க முடியாது. எல்லா ஹேரையும் எடுத்தா என்ன ஆகும், அந்த இடம் வந்து பால்டா தெரியும். ஒரு 3 ஹேருக்கு ஒரு ஹேர் தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் ஹேர்ஸ் வந்து நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். பட் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம எஃப்யூஇ போலாம். சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியா இருக்குன்னா நம்ம எஃப்யூடி பண்ணிட்டு ரிமைனிங் எஃப்யூஇ போலாம். அதுதான் நீ சொல்ல வர. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் டோனர் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வெளியே போச்சுன்னா பண்ண முடியாது. அப்படி எடுத்து பண்ணாலும் அந்த ஃப்யூச்சரில் அந்த ஹேர் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். ஸோ இந்த பின்னாடி இந்த சேஃப் டோனர் ஏரியாவிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியும், கிரேடிங் ஆஃப் பால்னஸ் பார்த்துட்டு ஃப்யூச்சரில் என்ன எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆவார் இவர், இல்லை இதோட நிற்குமா, ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆவார் எல்லாமே கேல்குலேஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் சிட்டிங் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பெட்டர் எஃப்யூடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பினேஷன் எஃப்யூ பண்ணலாம். இல்லை ஃப்யூச்சரில் ப்ரோக்ரஸ் ஆகாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது டேரெக்டாக எஃப்யூ கூட போகலாம்.